எனக்கு 30 நாட்கள் கொடுங்க. நீங்க எந்த விஷயத்திலும் மிகவும் திறமையானவராக மாறுவீங்க. நீங்க ஒரே ஒரு விஷயத்தில் பல ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டு இருக்கலாம். ஆனா இன்னும் பெரிய முன்னேற்றம் எதுவும் இல்லாத மாதிரி உணர்ந்திருக்கலாம். அதனால நீங்க சோம்பேறி என்று அர்த்தமில்ல. நீங்க திறமை இல்லாதவனும் இல்ல. நீங்க தவறான முறையில் இந்த விளையாட்டை விளையாடிக் கொண்டிருக்கிறீங்க. அடுத்த 3 நிமிடங்களில் உங்க வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை உருவாக்க ஒரு எளிய முறையை நான் சொல்லப் போகிறேன். இது மிகவும் எளிமையானது. சில நேரங்களில் கொஞ்சம் சலிப்பானதாக கூட தோன்றலாம். ஆனால் நான் அறிந்த வரையில் எந்த விஷயத்திலும் பெரிய முன்னேற்றம் பெற இதுதான் மிகவும் பயனுள்ள வழி. இந்த வீடியோவின் முடிவு வரை கண்டிப்பா பாருங்க. ஏனெனில் தோல்வியடைவதை கிட்டத்தட்ட முடியாததாக்கும் 3 விதிகளை நான் இறுதியில் சொல்லப் போகிறேன். இந்த முறைக்கு நான் ஒரு பெயர் வைத்திருக்கிறேன். 30 ஃபார் 30 புரோட்டோகால். ஒரு நாளுக்கு 30 நிமிடம். தொடர்ச்சியாக 30 நாட்கள். இது மிகவும் எளிதானது. நீங்க மேம்படுத்த விரும்பும் ஒரு விஷயத்தை தேர்வு செய்யுங்க. அதை தினமும் 30 நிமிடங்கள் செய்து கொண்டிருங்க. அதை சாதாரணமாக செய்துவிடாதீர்கள். மொபைல் பார்க்கும்போது செய்யாதீர்கள். சோஷியல் மீடியா அல்லது மெசேஜ் பார்த்துக்கொண்டே செய்யாதீங்க. அந்த 30 நிமிடங்கள் முழு கவனத்துடன் முழு கவனம் அந்த ஒரே விஷயத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் 30 நிமிடங்கள். தொடர்ச்சியாக 30 நாட்கள். இந்த முறை ஏன் வேலை செய்கிறது தெரியுமா? உங்க தற்போதைய முயற்சிகள் ஏன் வேலை செய்யவில்லை என்பதற்கும் இதுவே காரணம். முதல் காரணம் லோ இன்டிமிடேஷன். 30 நிமிடங்கள் என்ற கமிட்மெண்ட் மிகவும் சிறியது. அதனால ஆரம்பிக்கவே பயப்பட வைக்கும் அந்த பெரிய மன அழுத்தம் நீங்கிவிடும். நீங்க எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் ஒரு நாளில் 30 நிமிடங்களை கண்டிப்பாக ஒதுக்க முடியும். இரண்டாவது காரணம் மீனிங்ஃபுல் கமிட்மெண்ட். 30 நாட்கள் என்ற கமிட்மெண்ட் உங்களை உண்மையில் முக்கியமான விஷயத்தை தேர்வு செய்ய வைக்கும். ஏனெனில் அந்த விஷயம் உங்களுக்கு முக்கியமில்லை என்றால் 30 நாட்கள் தொடர்ந்து அதை செய்ய நீங்க விரும்ப மாட்டீர்கள். மூன்றாவது காரணம் ராடிக்கல் காம்பவுண்டிங். 30 நிமிடங்கள் இன்டு 30 நாட்கள் ஈக்குவல் டு 900 நிமிடங்கள். அதாவது 900 நிமிடங்கள் முழு கவனத்துடன் செய்த ஆழமான முயற்சி. இந்த 900 நிமிடங்கள் உங்க வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை உருவாக்கும் என்று நீங்க ஆச்சரியப்படுவீங்க. உங்க உடல் நலத்தை மேம்படுத்த வேண்டுமா? 30 நாட்களுக்கு தினமும் 30 நிமிடங்கள் ட்ரெட்மில்லில் நடங்க. ஒரு பர்சனல் பிராண்ட் உருவாக்க வேண்டுமா? 30 நாட்களுக்கு தினமும் 30 நிமிடங்கள் கான்டென்ட் எழுதவும் அல்லது கிரியேட் செய்யவும். உங்க டே ஜாபை விட்டு வெளியேற வேண்டுமா? 30 நாட்களுக்கு தினமும் 30 நிமிடங்கள் உங்க புதிய பிசினஸ் ஐடியா மீது வேலை செய்யுங்க. உங்க பேஷன் ப்ராஜெக்டை ஆரம்பிக்கலாம். ஒரு புதிய லாங்குவேஜ் கற்றுக்கொள்ளலாம். புதிய AI டூல்ஸ் கற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் 900 நிமிடங்கள் முழு கவனத்துடன் செலவிட்டால் அதை மாற்ற முடியாத விஷயம் எதுவும் இல்லை. இப்போது தோல்வியை கிட்டத்தட்ட முடியாததாக்க மாற்றும் 3 விதிகள். ரூல் 1. ஒவ்வொரு நாளும் அதே நேரத்தில் அந்த 30 நிமிடங்களை ஸ்கெட்யூல் செய்யுங்க. இதனால் தினமும் இப்போது செய்யலாமா வேண்டாமா என்று யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ரூல் 2. உங்க தினசரி செயல்பாட்டை விசிபிலி ட்ராக் செய்யுங்க. ஒரு கேலண்டர் பயன்படுத்தலாம் அல்லது ஒரு சிம்பிள் சிஸ்டம். அந்த நாளின் 30 நிமிடங்கள் முடிந்தவுடன் ஒரு பெரிய எக்ஸ் மார்க் போடுங்க. ரூல் 3. ஒரு நண்பருடன் சேர்ந்து இதை செய்யுங்க. அக்கவுண்டபிலிட்டி இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் டன் என்று ஒரு சிம்பிள் மெசேஜ் அனுப்புங்க. அது ஸ்கிப் செய்வதை மிகவும் கஷ்டமாக்கும். 30 நாட்கள் ஃபோக்கஸ்ட் எஃபர்ட். அது உங்க வாழ்க்கையை மாற்றிவிடும். நீங்க அந்த விஷயத்தில் நல்லவராக மட்டும் மாற மாட்டீர்கள். நீங்க முழுமையாக வேறொரு மனிதராக மாறுவீங்க. அதனால நீங்க முன்னேற முடியுமா என்பது கேள்வி இல்ல. கேள்வி இதுதான்: 30 நாட்களில் நீங்க எந்த மாதிரியான மனிதராக மாற விரும்புகிறீர்கள்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்னும் இது பற்ற கான்டென்ட்டுக்கு பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை ஸ்டே கியூரியஸ். நன்றி.